ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 8/4/2026 தனலட்சுமி TL47க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த நம்மளுடைய ABC போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுடைய ABC ரிசல்ட் வந்து 443. அதுக்கு முந்தின ABC போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 725. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 315 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை வந்து 2-4 வந்து நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 865 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவை ஏ போர்டுங்கிறதுனால ஏ போர்டில் வந்து 8 இருக்குது. ஸோ இந்த 8ஓட நம்ம வந்து 24 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போ 8 - 2 = 6. அதே மாதிரி 8 - 4 = 4. அப்போ 6 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரேங்கான போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 865க்கு அப்புறம் 6 அல்லது 4 இருக்குது. இப்போ இந்த 865க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 794. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு போர்டு நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு, ஒரு நல்ல வின்னிங். இப்போ நம்ம 794க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து ஏ போர்டுங்கிறதுனால 7 எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் சேம் தான், 4-2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 7 + 2 = 9. அதேமாரி 7 + 4 = 1. அப்போ 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 791க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1. இப்போ இந்த 791க்கு அப்புறம் இந்த 794க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 799. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு PC. இப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் பார்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து போர்டு இருக்குது. அதோட மைனஸில் நம்மளுக்கு போர்டும் ப்ளஸில் நம்மளுக்கு PC போர்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இந்த மெத்தடில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 799க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7 மட்டும்தான், ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு. ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-2ங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ 7 - 2 = 5. அதே மாதிரி 7 - 4 = 3. 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 799க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 3. இப்போ இந்த 799க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 315. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 5. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. போன ட்ரா PC, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசின்னு கிடச்சிருக்கு. இப்போ ப்ளஸ் வேல்யூ பார்ப்போம். 315 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை ஏ போர்டு. ஏ போர்டில் 3 இருக்குது. ஸோ 3ஓட நம்ம 4ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. கெஸிங்கை நீங்கள் செக் பண்ணும்போது புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. ஒரு கெழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை நம்ம தனலட்சுமி கெஸிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 315. ஸோ நம்ம 3 இங்கே எடுத்துருக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போ 3 + 2 = 5. அதே மாதிரி 3 + 4 = 7. 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 315க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 7. இப்போ இந்த 315க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 725. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 5 நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் A and C. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு பெயர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா.
ஸோ 2 ப்ளஸ் 2 மைனஸ் பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ 7 to 5க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 7 to 5க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை ஏ போர்டுங்கிறதுனால 7. ஸோ இந்த ட்ரா மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போ 7 - 2 = 5. அதேமாதிரி 7 - 4 = 3. அப்போது 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 7 to 5க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 7 to 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 4 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த 4 4 3 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. அதோட இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்தலாம். 4 4 3. ஸோ நம்மளுக்கு தேவை ஏ போர்டு. ஸோ ஏ போர்டில் 4 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போது 4 + 2 = 6. அதே மாதிரி 4 + 4 = 8. அப்போ 6 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. ஸோ ஃபார்மேட் படி நம்மளுக்கு 6 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி, ஒரே ஃபார்மெட்டை நம்ம கையில் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியாக வின்னிங் தான் நண்பா கிடைக்கும். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 அல்லது 8ன்னு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறு அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர்ஸ். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 6 அல்லது 8ன்னு இருக்குது. இந்த 6 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய பிசி மிக்சடு என்னென்னு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 1 6 2 6 0 6. அதே மாதிரி 1 8 2 8 0 8. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க பிசி மிக்சடு பேர் நண்பா. ஸோ இதை நான் ஸ்ட்ரைட் ஃபார்முலா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிக்சடு கொடுக்கறதுக்கான காரணம் சில நேரத்துக்கு நம்மளுக்கு இங்கே போர்டு மாறிச்சுன்னா இங்கே பெய்ஸோட போர்டும் மாறும். ஸோ சி போர்டில் நம்மளுக்கு டேரெக்டாக கிடைச்சா இதில் நம்மளுக்கு பிசி போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மெட் தான் நண்பா. இது எல்லாமே நம்ம ஃபார்மெட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே புதன்கிழமை வந்தால் நம்மளுடைய தனலட்சுமி டு தனலட்சுமி ரிசல்ட்டு. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தான ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்தது நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை 443 நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட். ஸோ போன புதனை வச்சு இந்த புதனுக்கான நம்மளுடைய சி போர்டை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வேறு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 8/4/2026 தனலட்சுமி TL 47க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.